அதற்கு பிறகு ஒரு நாள் ஏற்படும். எல்லோரும் மரணமாவார்கள். அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் ஏற்படும். இன்னஹுல் யௌம். அது என்ன நாள்? என்ன நாள்? தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தான் பெற்ற குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒட்டகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். அது குடிபோதை அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனையின் காரணமாக. இன்னஹுல் யௌம். எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள் ஃபாத்திமாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சலீனி மின் மாலி மா ஷி'தி. என் செல்வத்திலே என்ன வேண்டும் கேள். உன்னை அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. இன்னஹுல் யௌம். தந்தை தாயை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய நாள். தாய் பிள்ளைகளை பார்த்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து. ஏன்? அவர்களின் நிலைமைகள் தான் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரியக்கூடிய நாள். இன்னஹுல் யௌம் வனுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபஸா'iqa மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷாஅ அல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைத்தும் மூர்ச்சையாகி விடக்கூடிய நாள். ஒரு சூர் ஏற்படும் பொழுது வானம் அழிந்துவிடும், பூமி அழிந்துவிடும், கடல்கள் நெருப்பாக மாறிவிடும், நட்சத்திரங்கள் உதிர்ந்துவிடும், மலைகள் ஒன்றோடு ஒன்றாக மோத ஆரம்பித்து விடும், பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும், நடுக்கங்களால் இந்த பூமி சூழப்படும், அனைவர்களும் மரணமாவார்கள். இன்னஹுல் யௌம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உலகத்தை அழித்ததற்கு பிறகு, வானத்தை அழித்ததற்கு பிறகு, மலக்குகளை ஜின்களை அல்லாஹ் அழித்ததற்கு பிறகு, அல்லாஹ் தன்னுடைய ஒரு விரலில் வானத்தை ஆக்குவான், இன்னொரு விரலில் பூமிகளை ஆக்குவான், இன்னொரு விரலில் மலையை ஆக்குவான், இன்னொரு விரலில் மரங்களை ஆக்குவான், இன்னொரு விரலில் தான் படைத்த அத்துணை படைப்புகளையும் ஆக்கிவிட்டு சொல்லுவான், அனல் மலிக் லிமனில் முல்குல் யௌம் ஐனல் ஜப்பாரூன் ஐனல் முத்தகப்பிரூன் ஐனல் முலூக்குல் அர்த். உலகத்தின் அரசர்கள் எங்கே? பெருமை அடித்தவர்கள் எங்கே? ஆணவம் கொண்டவர்கள் எங்கே? அனல் மலிக். நான் அரசர் என்று கூறி மறுபடியும் சூரை ஊத வைப்பான். மறுபடியும் எல்லோரும் எழுந்து வருவார்கள். எப்படி மரணமானார்களோ அப்படியே. எந்த நிலையில் மரணமோ அதே நிலையில் மறுமையில் எழுப்புதல். யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபாத்தன் உராத்தன் ஊர்லன். ஆடை இல்லாதவனாக, செருப்பு இல்லாதவனாக, நிர்வாணமாக, ஆடை இல்லாதவனாக, செருப்பு இல்லாதவனாக, ஹத்துலா செய்யப்படாதவனாக எழுந்து வருவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக இருக்கும் பொழுது ஒருவரை பார்க்க நேரிடுமே ஆயிஷா, அந்த நாளுடைய வேதனை அதைவிட பயங்கரமாக இருக்கும். இன்னஹுல் யௌம். சூரியன் ஒரு மைல் தூரம். அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் வடிந்தோடிக் கொண்டிருக்கும். சிலருக்கு கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டுக்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் இந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள். இன்னஹுல் யௌம். நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு. இன்னஹுல் யௌம். وَيَوْمَ تَشَقَّقُ السَّمَاءُ بِالْغَمَامِ وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنزِيلًا. மலக்குகள் அணி அணியாக இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஏன்? كَلَّا إِذَا دُكَّتِ الْأَرْضُ دَكًّا دَكًّا وَجَاءَ رَبُّكَ. அல்லாஹ் வருவான். மாஷரிலே அல்லாஹ் வருவான். மாலிக் யௌமித்தீன். எதற்காக?
நபிமார்கள் எல்லோரும் அச்சத்திலே நஃப்ஸி நஃப்ஸி. ஆதம், நூஹ், இப்ராஹிம், மூசா, ஈசா அலைஹிமுஸ்ஸலாம். إن ربي غضب اليوم غضبا لم يغضب قبله مثله ولم يغضب بعده مثله. என் ரப்பு இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இன்னஹுல் யௌம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அர்ஷுக்கு முன்னால் விழுந்து அல்லாஹ்வை புகழ்வார்கள், கண்ணீர் மல்க. இந்த அழுகைக்கு பிறகு, இந்த புகழ்ச்சிக்கு பிறகு மறுமையிலே அல்லாஹ் முதலாக பேசக்கூடிய வார்த்தை ஏற்படக்கூடிய நாள், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் ஸல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. மறுமையிலே அல்லாஹ் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கிறேன், ஷஃபாஅத் செய்யுங்கள், உங்கள் ஷஃபாஅத்தை அங்கீகரிக்கிறேன். இன்னஹுல் யௌம் முஹம்மது ரசூலுல்லாஹ் முதலாக பேசக்கூடிய வார்த்தை, யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. யா அல்லாஹ் என் சமூகம், யா அல்லாஹ் என் சமூகம் என் பிள்ளைக்காக உன்னிடத்திலே வரவில்லை. யா அல்லாஹ் என்னுடைய மனைவிகளுக்காக உன்னிடத்திலே வரவில்லை. யா அல்லாஹ் என் ஒட்டுமொத்த சமூகத்திற்காகவும் வந்திருக்கிறேன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய நாள். இன்னஹுல் யௌம், இன்னஹுல் யௌம். எல்லோர்களும் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹுடைய தூதருடைய ஷஃபாஅத்திற்கு பிறகு, நபிமார்களுடைய கேள்விக்கு பிறகு தனித்தனியாக ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய நாள்.